பக்தி அதிலும் உன்னை காணலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு பகுதியில உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். சவுந்தரராஜ பெருமாளோட விசேஷங்கள் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. இவரை பார்த்தா சவுந்தரராஜ பெருமாள் வந்து பெருமாளோட பேரு, கல்யாண சவுந்தரவல்லி தாயாருங்கிறது தாயாரோட பேர். இங்க சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான ஒரு கோவில் தான் சொல்றாங்க இந்த கோவில. இந்த கோவிலுக்குன்னு சொல்லி சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. சரஸ்வதிக்குமான சன்னதி, தனி சன்னதி, அது இதுல ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டுமல்ல, ரவி மன்மதனுக்கான ஒரு சன்னதி இருக்கு. ரவி மன்மதனுக்கான சன்னதி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. இங்க வந்து அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. இந்த கோவில் பார்த்தோம்னு சொன்னா இதுன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? இந்த கோவிலுக்கான வரலாறு, இந்த கோவில் வந்து 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு காலத்துல உருவானது. இப்போ ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு பேரே தாடிக்கொம்பு வந்து இது தெலுங்கு பேருன்னு சொல்றாங்க. தாட்டி அப்படின்னு சொன்னா பனைமரம்னு அர்த்தம். கொம்புடு அப்படின்னா ஒரு கூட்டம், பனைமர கூட்டம் இருந்த இடத்துல விரிவான கோயில்ங்கிறத இந்த பகுதி தாடிக்கொம்புன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க மண்டப முனிவர் வந்து நம்மளுக்கு சாப விமோசனம் பண்றது நம்மளோட மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறதுல ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. அதுக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. மனித சாப விமோசனம் பெற்று இத வந்து வணங்குறவங்களுக்கும் அதே பலன் கிடைக்கணும் வேண்டும் அவரு இங்க இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க. நம்ம முன்ன காலத்துல எல்லாம் டிராவல்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மதுரைக்கு அழகர் கோயில் போக முடியாதவங்க இங்க வந்து பூஜை பண்ணாங்கன்னா அழகர் கோவில்ல போய் என்ன பூஜை பண்ணாங்களோ அதுக்கான பலன் இங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்மளோட ஊர்ல நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, அம்பாளுக்கு சேலை சாத்துறது அதுக்கே சொல்லிட்டு ஒரு சில ஊர்களுக்கு ஒரு சில கோயில்கள்ல வேறு வேறு விதமான விதிகள் பின்பற்றப்படுது. இங்க வந்து அம்மனுக்கு நம்ம ஒரு புடவை சாத்தணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இங்க வளர்ப்போம். அம்மனுக்கான புடவை சாத்தத்தை சொல்றோம்னா தினப்படி புடவை சாத்துற வழக்கம் இல்லை. நம்ம என்னைக்காவது கொண்டு வந்தோம்னா சாமிக்கு மேலதான் அந்த புடவை போடுவாங்க. ஆனா நீங்க உங்களோட புடவைய அம்பாளுக்கு எளிதா சாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆங்கில மாதத்துல மாத கடைசியில கொண்டு வந்து கொடுத்துட்டு 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 6-7 புடவைகள் அவங்களுக்கு சேர்ந்தாப்புல மாற்றி கொடுக்குவாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த சமயங்கள்ல நம்ம கொடுக்குற புடவை தொடர்ந்து சாமி மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்திரம் நட்சத்திர தன்னைக்கும் சாமிக்கு புடவை சாத்துறாங்க. சோ மற்ற நாட்கள்ல நம்ம வந்தோம்னா நம்ம சாத்துற புடவை சாமிக்கு மேல மட்டும்தான் சாத்த முடியும். இந்த மாதிரி பூரம் உத்திரம் நட்சத்திரத்துல மட்டும் சாமிக்கு நம்ம முன்னாடியே கொடுத்து புடவை சாத்த முடியும். அதே மாதிரி மாத கடைசியிலையும் நம்ம கொடுத்தோம்னா 1ஆம் தேதி புடவை நம்மளோட நம்ம கொடுக்குற புடவையை இது அம்பாளுக்கு சாத்துவாங்க. அது இதோட இந்த கோவிலுக்கான ஒரு சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, இங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சன்னதி, தனி சன்னதி. இங்க ஒவ்வொரு சன்னதியை பத்தியும் சொல்லும்போது சொன்னேன். நம்ம ஏற்கனவே திருக்கோஷ்டூர்ல பார்த்தோம். அது திருக்கோஷ்டூரோட வரலாறு சொல்லும் போது கோச்சியா கூடி ஆலோசிச்சு ரணியனை வதம் பண்றதுக்காக நரசிங்க பெருமாள் அவதாரம் எடுக்கிறதுக்காக அந்த கோஷியா கூடி ஆலோசனை செஞ்ச இடம்னு. அதே மாதிரி நரசிங்க பெருமாள் கோவில் நம்ம யோக நரசிங்க பெருமாளுக்கு சொன்னேன், அது சாந்தமான நரசிங்க பெருமாள். அதே மாதிரி நம்ம திருமோகூர் போனப்பையும் அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி நமக்கு நரசிங்க பெருமாள் இருப்பாங்க. அங்கேயும் அதோட சிறப்பு சொன்னாங்க. இங்க பார்த்தோம்னா லட்சுமி நரசிம்மர் இங்க உள்ள ஒரு சிறப்பு சன்னதி. லட்சுமி நரசிம்மர் சன்னதிவர் நிறைய பேர் ஒரு சில நேரங்கள்ல கேட்பாங்க, லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்கிற இடங்களுக்கு நாங்க போனோம். இங்க வந்து லட்சுமி நரசிம்மர் தனி சன்னதி இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள பைரவர்களை வந்து மொத்தம் பைரவர்கள் வந்து 64 பைரவர்கள் சொல்லுவாங்க. இதுல 8வது பைரவர் சொல்லலாம் சேத்திரபாலகன்.
பெரும்பாலும் சைவ திருக்கோவில்கள்ல தான் பைரவர் சன்னதி இருக்கு. இது வந்து வைணவ திருக்கோவில் பெருமாள் கோவில்ல இதை வந்து பைரவர்னா இவரை வந்து சேர்ந்த பாலகர்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தோம்னா ஸ்வர்ண அகஸ்தியர் பைரவர். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்ற பணத்தை முன்னிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பைரவரை தேய்பிறை அஷ்டமி திதியில வந்து இங்க வணங்கிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் இருக்குங்கிறது இங்க உள்ள ஒரு நம்பிக்கை. அதுல கூட்டம் இருக்கும் அன்னைக்கு. மற்ற நாட்கள்ல இங்க நார்மலான கூட்டம் தான் இருக்கு. நீங்க வரணும்னு சொன்னா ஆன்லைன்லயும் டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம். 6 கால பூஜையில எந்த பூஜைக்கும் நீங்க புக் பண்ணணும்ன்றத ஆன்லைன்ல போய் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதிக வரிசை இல்லாம நம்ம சாமியை போய் அழகா தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலுக்கு நம்ம நிறைய சிறப்புகள் சொன்னாலும் இங்க வேணுகோபால் சன்னதி தனியா இருக்கு. இந்த வேணுகோபால சன்னதி வந்து அஷ்டபுஜ வேணுகோபால்னு சொல்றாங்க. புத்திரபாக்கியம் வேண்டவங்க இங்க வந்து வேணு போனா அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் சொல்லப்படுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மன்மதன் ரவி சன்னதி இருக்கு. அது திருமணம் வேண்டி அங்க வந்து நம்ம வேண்டுதல் பண்ணா திருமணம் நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. அது மட்டும் இல்லாம நானும் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே 2-3 முறை வந்திருக்கேன். ஆனா நேர கோவில்ல போய் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். பட் கோவில் வெளி சன்னதியில வெளிப்பக்கமா சக்கரத்தாழ்வார் சன்னதி தனி சன்னதியா ரொம்ப அழகா இருக்காது. அந்த சன்னதியிலையும் நம்மளுக்கு மூலவரும் இருக்காரு. ஒரு சக்கரத்தாழ்வாரும் இருப்பப்போ நமக்கு எப்பயும் போல நரசிங்க பெருமாளும் அழகா அந்த ஒரு இது இருக்கு. இதை நான் இத்தனை முறை தரிசனம் பண்ணாம இன்னைக்கு நான் பார்த்தேன். அது தரிசனம் பண்ற வாய்ப்பு இருந்துச்சு. அதுவே மிக சிறப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா யாருக்கெல்லாம் தொழில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சக்கரத்தாழ்வாருக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணா அந்த தொழில் விருத்தி கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை தான். எல்லா இடத்துலயும் சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. இருந்தாலும் மனசஞ்சலம் குணரோக நிவாரணத்துக்கு இங்க உள்ள லட்சுமி நரசிம்மரை நம்ம வந்து தரிசனம் பண்ணா அந்த அந்த மனசஞ்சலத்துல இருந்து விடுபடலாம். ருணரோகத்துல இருந்து விடுபடலாம். ருணரோகங்கிறது நம்மளுக்கு உடல்ல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனை, நமக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது இங்க உள்ள நம்பிக்கை. சிற்பங்களுக்கு உதாரணமா இங்க நிறைய சிற்பங்கள் அவ்வளவு அழகான சிற்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல காத்தவீர அர்ஜுனன்ற ஒரு சிற்பமும் இருக்கு. இது வந்து பூலோகத்துல அவருக்கு ரொம்ப சிற்பங்கள் கிடையாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சிற்பமுமே அப்படியே உயிரோட எழுந்து வந்து அப்படியே மாதிரி ஒரு அழகோட இருக்கிற சிற்பமா இருக்கு. சோ ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்க வந்து கண்டிப்பான வகையில பார்க்கணும். நான் என்னோட எல்லா வீடியோலையுமே சொல்ல போற விஷயம் என்னன்னா, அம்பாளுக்கு புடவை சாத்துறவங்க எத்தனை கெஜத்துல சாத்தலாம், என்னைக்கு சாத்தலான்றத பத்தி தான். சோ இங்க வந்து 6.5 கெஜம் புடவை, அது மாதிரி என்ன புடவை கொண்டு வரமோ அதுக்கான ரிசிப்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இங்க பதிவு பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா பட்டுல எல்லாம் கொண்டு வந்தோம்னு சொன்னா அதுக்கான பில்லு அந்த அமௌண்ட் எவ்வளவுன்றது இங்க பதிவாகணும்னு இங்க உள்ள அறநிலையத்துறையில பதிவு பண்ணும்போது நமக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இருக்கும். ஆண்டாளு சன்னதி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அழகான குழந்தை எழுந்து நடந்து வர்றமான ஒரு அப்படி ஒரு உயிரோட்டமான ஒரு இதா இருக்கு. எனக்கு அங்க ஆண்டாளை பார்த்த உடனே அப்படி ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஆண்டாளுக்கு எந்த கிழமையில எந்த தேதியில நீங்க வந்தீங்கன்னாலும் புடவை சாத்தலாம். இந்த கோவில்ல வந்து ஒவ்வொரு சன்னதியுமே ஒவ்வொரு சிறப்போட சொல்லப்படுது. பர்டிகுலரா ஹயக்ரீவர் சரஸ்வதி சன்னதி பதிப்பிக்கலாம். குழந்தைகளுக்கான சன்னதி ரவி மன்மதன் சன்னதியில வியாழக்கிழமை சிறப்பு பூஜை அங்க இருக்குது. அதுலயே நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா லட்சுமி நரசிம்மர் சன்னதி. அங்க நமக்கான மனசஞ்சலம் மற்றும் நம்ம உடம்புல வரக்கூடிய வியாதிகளுக்கான ஒரு தீர்வு அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கான பண பிரச்சனை, கடன் பிரச்சனை தொல்லையில இருந்து நீங்கிறதுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி இருக்கு. அடுத்து தொழில் விருத்திக்கு சக்கரத்தாழ்வார் சன்னதி. சோ ஒவ்வொரு சன்னதியுமே தனி சன்னதியா அமைக்கிறது மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம இந்த கோவில வந்து தரிசனம் பண்றது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். நன்றி.